இன்றைய சமையல் காணொளி சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்டான முட்டை புரட்டல் தான் செய்ய போகிறேன். முட்டை என்றால் யாருக்கு தான் விருப்பம் இல்லை? இந்த முட்டையை அவிச்சு சாப்பிடுவோம், குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நல்லா தக்காளி எல்லாம் வதக்கி போட்டு ஒரு முட்டை புரட்டல் செய்தால் இப்படி இருக்கும். வாங்க குசினிக்கு போய் சமைப்போம் நாங்கள் இன்றைக்கி. வழமையாக வந்து நாங்கள் அடுப்பில் தான் சட்டி வைப்போம். இன்றைக்கி அடுப்பில் வைக்காமல் கீழே வைப்போம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சட்டிக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கொள்ளுவோம். எடுத்து வச்சிருக்கிற தேங்காய்க்குள்ளே ஒரு கரண்டி மிளகாய்த்தூள், தீபாவளி ஸ்பெஷல் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், அடுத்தது தேவையான அளவு உப்புத்தூள், மூண்டையும் சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விடுவோம். அப்படி அடுப்புலையும் வைக்கல சொல்லுவோம் பார்ப்போம். இது அடுப்பில் வச்சா நெருப்பெரிய எரிய கருகிடும். அதனால தான் அடுப்பில் வைக்காமல் எண்ணெயை கீழே வச்சு கரைச்சிட்டு அதுக்கு தான் நாங்கள் அடுப்பில் வைப்போம். ஓகே, இந்த பாருங்க அப்படி இருக்குன்னு அப்படி செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து முட்டையை வெட்டி எடுப்போம். இன்றைக்கி நான் வந்து நிறைய முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். ஆனால் இவ்வளோத்தையும் போடலாம், 3 முட்டையில் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ ஒரு முட்டையை எடுப்போம். எடுத்துட்டு இப்படி ஓடு போட்டுக்கொள்ளுங்க. பாருங்கள், மூன்று முட்டையை தான் செய்ய போகிறோம். மிச்ச முட்டை இருக்கட்டும் அப்படியே. இப்போ நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காயையும் மிளகாத்தூளையும் இந்த சட்டி அப்படியே அடுப்பில் வச்சுருவோம். இந்த நேரத்தில் அடுப்பை வந்து நல்லா இளஞ்சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் சரி, இல்லாட்டிக்கு ஓவர் ஹீட்டாக இருக்கவே கூடாது. கொஞ்சம் சூடாக மட்டும் நல்லா கிளறி கொண்டே இருப்போம். அப்படியே சட்டியில் வந்து கொஞ்சமாக சூடுனா சரி. நல்ல மழை பெய்ய போகுதே. இப்போ நல்லா சூடு ஏறிட்டு இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற முட்டையை போடுவோம். நல்லா கிளறுவோம் எண்ணெயிலேயே. இதை போட்டோ எடுங்க. இதுக்கு நாங்கள் வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே நிற்கணும். அதே நேரத்தில் கிளறி விட்டுக்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி நல்லா கருகிடும். இந்த பாருங்க எப்படி இருக்கண்டு. இதுதான் பதம். என்னத்துக்காக இந்த சின்ன கோடு போட்டிருக்கேன்டா, இதுக்குள்ளே இருக்கிற மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா அப்படியே எண்ணெயில் பொரிஞ்சு வரணுமன்றதுக்காக. சரி, இது கீழே இறக்கிடுவான். இப்போ இதை நாங்கள் வேறொரு கோப்பைக்கு எடுத்துடுவோம். சரி, இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சு
அடுத்த குழம்பு செய்வோம். என்ன செய்யறேன்னு யோசிக்கிறீங்களா? பார்க்க வடிவா இருக்குல்ல, அப்ப நான் அழகுபடுத்துறேன் இன்னும். இப்போ சட்டி சூடாகிட்டு நாங்கள் தேங்காய் ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ளே நாங்கள் கடுகு, வெந்தயம், சீரகம், அதே நேரத்தில் கருவேப்பிலை இருக்கு எல்லாத்தையும் போடுவோம். அடுத்தது வந்து வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுப்போம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் இன்றைக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு, இங்கே பாருங்கள் இப்படி வதங்கியிருக்காண்டு. இப்படி பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு தக்காளி பழம் பாருங்கள் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. தக்காளி பழம் கட்டாயமாக இந்த கறிக்கு சேர்த்துக்கொள்ளணும். தக்காளி பழம் நல்ல எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். இப்போ பாருங்க தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்குண்டு. தக்காளி பழம் போட்டதே தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. தக்காளி பழம் வதக்கினது பிறகு பாருங்க சட்டியோட ஒட்டாம இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுண்டு. இப்போ நாங்கள் பிரட்டலுக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ மிளகாத்தூளை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுப்போம். அப்படி பாருங்க இப்போ இப்படி இருக்குண்டு. இப்போ கொஞ்சமாக 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அங்கால குழம்பு வந்து கொஞ்சமாக கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ அதுக்கிடையில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 1வது தேங்காய் பாலில் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கொள்ளுவோம். ஊறட்டும் புளி. ஓகே, நாங்கள் இப்போ டிசைன் பண்ண எங்களோட முட்டை பொரியலை சேர்த்துக்கொள்வோம் அதுக்குள்ள. இப்போ குழம்புக்குள்ளே இந்த முட்டை வந்து நல்லா கொதிக்கணும். அந்த கிரேவி வந்து அப்படியே அந்த முட்டைக்குள்ளே இறங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கிடையில் நாங்கள் வந்து கருவேப்பிலையும் மேலால் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நல்லா கிளறுவோம். பாருங்க இப்படி இருக்குங்க. இப்போ பாருங்க கடைசியாக வந்து ஒரே ஒரு உள்ளி எடுத்து இடித்து வச்சிருக்கு, அதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நல்லா கிளறி விடுங்க இந்த கிரேவியை. கடைசியாக உள்ளி போட்டதால் ஒரு வாசனை வரும், அதுக்காக தான் கடைசியாக இந்த கறிக்கு உள்ளி சேர்க்குறது. இப்போ பாருங்க எப்படி முட்டைக்குள்ள மசாலா எல்லாம் இறங்கி இருக்கண்டு. அப்படியே இது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கடையில் நாங்கள் 1வது பாலில் புளியை வந்து கரைச்சி எடுத்துருவோம்.
ஓகே, இன்றைய சமையல் காணொளியின் கடைசி கட்டமட்டே சொல்லலாம். ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு இப்ப நாங்க வந்து கடைசியா தேங்காய் பால், அதாவது முதலாவது தேங்காய் பாலை வந்து புளியில கரைச்சிட்டு எடுத்துருக்கிறோம். இது வந்து கொஞ்சமா விடுவோம், அளவா பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியாண்டு இப்படி ஒரு கரண்டில ஒரு முக்கால்வாசி எடுத்தீங்கண்டா சரி. நான் வந்து முதலே சொன்னான் தான், நீங்க பாருங்க என்ன பிரிஞ்சு வருமான் இந்த கறியில எப்படி இருக்கண்டு. முட்டை உடையுமாண்டு பயப்படாதீங்க. முட்டையை வந்து நாங்கள் முதல்ல எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொரிக்கிறோம் தானே, அதனால முட்டை உடையாது. இப்போ கடைசியாக தான் நாங்கள் இன்றைக்கி உப்பு சேர்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, முட்டையில் வந்து நாங்கள் முதல்ல உப்பு சேர்த்துருக்குறோம் தானே, அதனால் உப்பை பார்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதை நல்லா கிளறுங்க. இப்போ முட்டை பிரட்டல் தயாராகிட்டு இறக்கிடுவேன் நாங்கள் சட்டியை. இப்போ பாருங்கள் இந்த சைட்லலாம் எப்படி எண்ணெய் தனியாக வந்துட்டேன். இன்றைய இந்த முட்டை பிரட்டலுக்கு சிவப்பு பச்சரிசி சோத்தோடு தான் சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கணும் கஜன் எப்படி இருக்காண்டு. சுவையான முட்டை பிரட்டல் தயாராகிட்டு, சுவை பார்க்கறதுக்கு கஜனும் தயார் தானே? ஓ தயார். சூப்பராக இருக்கு. கேட்காமலே தரானே. உண்மையாகவே நல்லா தான் இருக்கு. இன்றைக்கு வந்து சுவையான ஒரு சமையல் காணொளி. இதை போல் நாளைக்கு இன்னொரு சமையல் காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.